சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் மே மாதம் 18ஆம் தேதி. இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோமே. ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 37வது வசனம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தில் கர்த்தர் மோசேக்கு யெகோவா நிசி என்ற பெயரில் தம்மை வெளிப்படுத்தினார். எந்த ஒரு வெற்றியாளரும் ஒரு போரில் வெற்றி பெற்றால் முதலில் அவன் தனது வெற்றியின் அடையாளமாக கைப்பற்றப்பட்ட நிலத்தின் மீது தனது கொடியை அல்லது பதாகையை நாட்டுவான். யாத்ராமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு போரில் வெற்றி பெற்றனர். யோசுவாவின் தலைமையில் போர்க்களத்தில் போரிட்ட மனிதர்கள் மூலமாகவும் தேவனுடைய கோலை கையில் ஏந்தி மலையில் நின்ற மோசேயின் மூலமாகவும் அவர்கள் இருவித வியூகத்தின் மூலம் வெற்றி பெற்றனர். மோசேயின் கைகளில் இருக்கும் கோலானது தேவனுடைய அதிகாரத்தை பற்றி பேசுகிறது. மோசே தனக்குத்தானே பலன் கொண்டவன் அல்ல. அவன் கோலை தரையில் போட்டதும் அது சர்ப்பமாக மாறியது. மோசே அதை விட்டு ஓடிப்போனான். யாத்ராமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். மோசே வல்லமையற்றிருந்தான் என்பதில் சந்தேகமில்லை. அன்றிலிருந்து அவன் சாதித்ததெல்லாம் தேவனுடைய பலத்தால் மட்டுமே. மோசே மலையின் மீது நின்றபோது அவனுடைய கைகளில் இருந்த கோல் தேவனுடைய அதிகாரத்தை அடையாளப்படுத்துகின்றது. யோசுவாவுடன் இருந்த வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்கள். அவர்கள் வலிமையும் வீரமும் கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். இருந்தபோதிலும் மோசேயின் கைகள் கீழே இறக்கப்பட்ட போதெல்லாம் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். ஆகவே வெற்றி முக்கியமாக மோசே தேவனுடைய கோலால் கைகளை உயர்த்துவதை பொறுத்தது என்பது தெளிவாகிறது. பல எதிரிகளுடன் நமக்கு யுத்தம் இல்லை. ஆனால் இந்த எதிரிகள் மிகவும் மோசமானவர்கள். அவர்கள் யார் என்றால் நமது சொந்த மாம்சம், நமது சுயம். ஏனென்றால் இவைகள் மூலம் காமம், வெறுப்பு, பொறாமை, பகை போன்றவை வெளிவருகின்றது. நமது மாம்சம் மற்றும் சுயநல ஆசைகள் நம்மை தோல்வியுற்ற வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து நமது மகிழ்ச்சி, சமாதானத்தை இழக்க செய்கின்றது. இந்த வழியில் பல விசுவாசிகள் தோல்வியுற்ற வாழ்க்கையை வாழ்கின்றனர். அவர்கள் இச்சைகளுக்கு எதிராக போராட முயற்சி செய்கிறார்கள். கலாத்திரிக்க நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம். ஆனால் பெரும்பாலும் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். நாம் புதிதாக பிறந்த விசுவாசிகளாக இருந்தாலும் சரி அல்லது வளர்ந்த விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, இந்த போரில் நாம் நமது சொந்த பலத்தால் வெற்றி பெறுவோம் என்று ஒருபோதும் நம்பக்கூடாது. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பெற்ற வெற்றி என்னும் கோலை நம் கையில் எடுப்பதில்தான் இந்த வெற்றியின் ரகசியம் அடங்கியிருக்கிறது.